Hi viewers, welcome to my channel. 3 ingredient வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நோ க்ரீம், நோ பட்டர், நோ கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? மேங்கோ எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு 3 மேங்கோ இருந்தாலும் இந்த ரெசிபிக்கு போதும். நான் 3/4 லிட்டர் பால், 200 கிராம் சர்க்கரை, ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். 3/4 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் ஸ்லோவில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். பால் திக்காகிற வரைக்கும் நம்ம விடணும். நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸை சாப் பண்ணிக்க போகிறேன். கேஷ்யூ, பிஸ்தா, கோடம்பி, திராட்சை, அப்புறம் பிஸ்தா இதெல்லாம் இது உங்களுக்கு ஆப்ஷனபிள் தான். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா சாப் பண்ணிக்கலாம் லேஸாக. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே டைமில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சாப் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூடவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மற்றும் சுகரை பால் நல்லா கொதித்து நம்ம ஆஃப் பண்ணி விடுவோம், அப்போ கூட ஆட் பண்ணலாம். நான் இந்த டைமில் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸோட ஜூஸினஸ் பாலில் கொதிக்கும் போது போட்டால் அந்த ஜூஸினஸ் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் பாலை 20 நிமிஷம் மேலே நல்லா கொதிக்கட்டும் ஸ்லோவில். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை நான் ஆஃப் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு விடுறேன். இப்போ நம்ம மேங்கோ கட் பண்ணிக்கலாம். மேங்கோ நல்லா தோலை பீல் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. நான் 4 மாம்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் ஆட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சூடு ஆறின மேலே தான் நம்ம அரைச்சி எடுத்த மேங்கோ நம்ம ஆட் பண்ணிக்கணும். பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இந்த டைமில் நான் மேங்கோ ஆட் பண்ணிட்டு நல்லா பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பாலும் மேங்கோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா பீட் ஆகிருக்கு. நான் பிளாஸ்டிக் கப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்டீல் கிளாஸில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளாஸில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ட்ரை ஃப்ரூட்ஸும் எல்லாம் ஈக்குவலாக எல்லா கிளாஸுக்கும் வரும். ஸோ நான் மிச்சம் இருக்கிற பாலை நான் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஐஸ்கிரீம் மோல்டில் இருக்கிறதையும் கண்டெய்னரில் இருக்கிற பாக்ஸையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 6 hours இருந்தாலே போதும். ஸோ இப்போ நான் மோல்டில் ஐஸ் ஸ்டிக்ஸை வச்சுக்கிறேன். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ 6 hours வச்சு ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. ஃபைனலி மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. சேம் மெத்தட் தான். நீங்கள் வேறு ஃப்ரூட்ஸை போட்டு ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற பொருட்கள் வச்சு ஈஸியாக சிம்பிளாக ஐஸ்கிரீம் ரெசிபி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.